பார்டர் கொஞ்சம் ஒரு செட்டுங்க. ஹாய் மக்களே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோங்கன்னா எளம்பள்ளி சுதர்ஷன் டெக்டைல்ஸ் வந்திருக்குறோங்க. இப்போ பொங்கல் பர்ச்சேஸு, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் வருது. சாஃப்ட் சில்க்கு தான் ரொம்ப சீப் அண்ட் ரேட்டுக்கு போட்டிருக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது, பொங்கல் வருது. அதனால் வந்து நிறைய வந்து ஆஃபரில் போட்டிருக்குறாங்க. நீங்கள் வந்தீங்களான்னா இங்கே நிறைய டிசைன் சாஃப்ட் சில்க்கு, காட்டன், மிக்சிங் காட்டனாக இருக்குது, பியூர் காட்டனாக இருக்குது. நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து 1000 கீழே ரொம்ப கம்மி சீப் அண்ட் ரேட்டுக்கு வருது. நீங்கள் இங்கே வந்தீங்களான்னா அதாவது வந்து 250லேருந்து 1000 வரைக்கும் வருதுன்னா பட்டுப்படம் ரேஞ்சுக்கு வந்துடும். அது ஃபுல்லாகவே வந்து ஃபுல் பார்டரோடவே வரும். நல்லா வந்து செக்குடு வந்ததும் இருக்குது. இந்த மாதிரி வந்து சாஃப்ட் சில்க்கு இப்போ வந்து காப்பர் பாட்டம் அந்த மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே காப்பர் பாட்டம் மிக்சிங்கில் தாங்க வருது. நீங்கள் வந்தீங்களாட்டா இந்த இடத்துக்கு நமக்கு பிடிச்ச குவாலிட்டி வந்து இப்போ எல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மேட்சிங் வேட்டி சட்டை. இப்போ ஏன்னா பொங்கலுக்கு எல்லாருமே வந்து வேட்டி சட்டை தான் கட்டுவாங்க. எல்லாம் இப்போ டவுனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வில்லேஜுக்கு போவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வேட்டி சட்டை தான் மேக்ஸிமம். பாருங்கள், இது சொந்த தயாரிப்பில் தான் அவங்க வந்து அவங்களே தறியில் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதனால் வேட்டி சட்டையும் மேட்சிங்காக எடுத்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து அடுத்தது இப்போ ஐயப்பொங்கல் சீசன் முடிஞ்ச உடனே அடுத்தது மேல்மருவத்தூருக்கு மாலை போட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் வந்து மஞ்சள், சிவப்பு கலர் சாரீஸ் எல்லாம் அது அப்படியே செட்டாகவே இருக்குது இந்த இடத்துல, இந்த கடையில். நீங்கள் வந்தீங்களான்னா இங்கே வந்து நிறைய பேர் நல்ல ஆஃபர்லேயே வந்து வாங்கிட்டு போகலாம். 250லேருந்து இருக்குதுங்க. இதெல்லாம் கம்மியாக தாங்க இங்கே போட்டிருக்கிறது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற சாரீஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் தாங்க வருது. ரொம்ப சீப் அண்ட் ரேட்டுக்கு வருது. ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் கம்மி ரேட்டுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ நிறைய வந்து நான் இது உண்மையான ரேட்டு சொன்னோம்லான்னா எல்லாருக்குமே பாதிப்பு வருது. வியாபாரிங்க இப்போ நம்ம மாதிரி சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்களுக்கும் நிறைய யூடியூப்பில் பண்ணுற தவறு இப்போ வந்து மேக்சிமம் இப்போ இதில் சூரத்தில் இருந்தே சொல்லிடுறாங்க இது இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூரத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போகிறவங்களா இருக்கட்டும், ட்ரெயின் போகிறவங்களா இருக்கட்டும், எவ்வளோ ரேட்டு, அங்கே போய் நம்ம ரூம் வாடகைலேருந்து சாப்பாடு வரைக்குமே நம்ம பார்த்தோம்லன்னா ஒன்றும் நிற்க போகிறதில்ல. அங்கே நம்ம போய் ஈஸியாக வாய்க்கிலியாக பேசிடுறோம்ப இது 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு என்ன ரேட் வருது அதெல்லாம் கணக்கு போடுறோம்ல. நம்ம எல்லாருமே வந்து பாதிக்கிறோம்ப. தயவு செஞ்சு வந்து அவங்க வரட்டும். மக்கள் வந்து கஸ்டமர் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடை வச்சுருக்கிறாங்க, வீட்டிலேருந்து தொழில் செய்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து எடுத்தாங்களான்னா அவங்களுக்கு என்ன தோணும், இங்கே இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வியாபாரிங்க நம்ம நேர இடத்துக்கு போனால் இப்போ நம்ம வந்து இந்த ரேட்டுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம வந்து பஸ்ஸில் வந்தாலையும் 4-5 பேர் சேர்ந்து வந்தாலையும் இருக்கட்டும், நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து பஸ்ஸு, இங்கே நம்ம ட்ராவல் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்களான்னா அந்த சேம் ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, இதை நம்ம போய் ஒரு கடையில் நின்ன இடத்துல நம்ம விலையை கொடுத்து வாங்குறோம்ப. அதனால் இங்கே கடைக்கு வியாபாரம் செய்கிறவங்க, நீங்கள் வியாபாரம் வீட்டிலேருந்து செஞ்சாலும் சரி, கடை வச்சுருந்தாலும் சரி, தறி நெய்கிற இடத்துல இந்த மாதிரி குடோனில் ஹோல்சேலுக்காக கொடுக்குற கடைக்கு வந்தோம்லன்னா நம்ம இங்கே வந்து நம்ம வியாபாரிங்களுக்குன்னு சொல்லிட்டு குறைச்சி கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து குறைச்சி கொடுக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கும் ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும், அவங்களுக்கும் வந்து ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா அவங்களும் வந்து இன்றைக்கி எல்லா வியாபாரிங்களுமே வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 அஃப்டர் இருக்குது. 4 அஃப்டர்லேயும் வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க சாரீஸே. இப்போ நம்மளும் அதே தான் கடைங்களில் வாங்கி லட்சக்கணக்கில் போட்டு நம்மளும் பாதி சேரீ ஓடும், பாதி சேரீ அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு பண்டிகை வந்தால் இன்னொரு ஆஃபர்னு போட்டுடுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க, டிவியில் போடுறாங்க. எல்லாமே வந்து இன்றைக்கி மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. ஆனால் பெரிய பெரிய கடையில் எல்லாம் குமிஞ்சு கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மீட்ரு கம்மியாக இருக்கும், ப்ளவுஸ் இருக்காது, டேமேஜ் இருக்கும், எல்லாமே போயிட்டு எடுத்து மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஈக்குவல் ஆகுதுன்னு நீங்களே பாருங்களேன். அதனால் ரொம்ப கம்மியான ரேட்டில் வருது. இங்கே வந்தீங்களான்னா நீங்களே இப்படி எடுத்து போட்டுருவாங்க. நம்ம கலர் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். சாஃப்ட் சில்க்கு தாங்க எல்லாமே வந்து கம்மி ரேட்டு வந்து நமக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ரேட்டு 1000 கீழேன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து பார்த்திங்களான்னா நமக்கு முக்கால்வாசி ரேட்டில் வரும்.
அப்போ வந்து நீங்களே கலர் நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க மக்களை, இந்த இடத்துக்கு எலம்பள்ளி வந்து நீங்கள் சுதர்ஷன் டெக்டைஸ்க்கு வந்தீங்களானாவே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம அதே மாதிரி இங்கே பட்டு அவங்க பியூர் பட்டுமே வந்து நெய்கிறாங்க, அதுவும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். வாங்க. இப்போ நிறையா வந்து மேரேஜ் வருது, பண்டிகை தான் இப்போ தொடர்ந்து 3 பண்டிகை வருது. எப்படின்னா நியூ இயரு, கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும். அடுத்தது வந்து நமக்கு தமிழ் மக்களுக்கு பொங்கல் வரும். இது எல்லாமே வந்து நமக்கு சூப்பராக கொண்டாடலாம். வாங்க, அனைத்து மக்களும் வந்து இங்கே எடுத்துகிட்டு போங்க. பாய் மக்களே.